ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9ஆம் வசனம். நானே வாசல், என் வழியை ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது அவர் சொன்ன ஒரு அற்புதமான காரியங்கள், வார்த்தைகளில் இதுவும் ஒன்று. அவர் சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்துவை பரலோகத்திற்கு போகிற அல்லது மோட்ச ராஜ்யத்திற்கு போகிற நித்திய வாழ்க்கைக்கு போகிற ஒரு வாசலாக அவர் தன்னை கட்டமைத்து தந்திருக்கிறார். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை நேசித்து இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குள் வந்துவிட்டால், இயேசு கிறிஸ்துதான் இரட்சகர் என்பதை அறிந்து கொண்டால் அவன் வாழ்க்கை மாற்றப்படும், அவன் ரட்சிக்கப்படுவான். அவனை கர்த்தர் மேன்மை அடைய செய்வார். அந்த கிருபையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வாஞ்சையாயிருக்கிறார். நாம் அவரை மாத்திரம் முன்னிறுத்தி அவர் வழியாய், அவர் பாதைகளில், அவருடைய வார்த்தையில், அவருடைய கட்டளையில், அவருடைய கற்பனையில் நாம் நிலை நிற்கிறதற்கு தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு தந்தருள்வாராக. அந்த இரக்கத்தையும் காருண்யத்தையும் நமக்கு தருவாராக. தேவனுடைய மகத்துவமான தயவையும் இரக்கமும் நம் நடுவில் வெளிப்படும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இதற்கு நாம் இடம் கொடுத்து இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்கிற சத்தியத்தை அறிந்து, இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன் என்பதை புரிந்து அவரை பற்றி கொண்டு அவர் கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை பற்றி பிடித்து கொண்டவர்களாய் நாம் அவரை பின்பற்றுவோமே. ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ரட்சிப்பை நாம் இழந்து விடாதபடி நாம் அதை பெற்றுக்கொள்ளுவோம். அது அவருக்குள், அந்த வாசலுக்குள் பிரவேசித்து சுதந்திரத்துக் கொள்ளுவோம் என்பதாக அமையும். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகள் உம்மை வழியாக வைத்து உம்முடைய பாதையில் நடந்து உம்முடைய வசனத்தின்படி தங்களை காத்து கொண்டு நீர் தருகிற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் கிருபை ஒவ்வொருவருக்கும் நீ தந்தருள்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.